ரொம்ப நாள் ஆக பைக்குடைய ஹெட்லைட்டில் ரெஃப்ளெக்டர் ஆகட்டும், மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் ஆகட்டும் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நீங்கள் என்ன தான் பவரான லைட் போட்டாலும் அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. அதுக்கான சொல்யூஷன் தான் அந்த டூம் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணாதீங்க. எம்கே பைக் எபிஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பைக்கோடைய மாஸ்க்கு கழட்டுறதுக்கு அங்கிட்ட ஒரு போல்ட்டு இங்கிட்ட ஒரு போல்ட்டுன்னு சொல்லிட்டு 2 சைடு போல்ட் இருக்கும். அதை கழட்டிட்டோம் அப்படின்னா மாஸ்க்குள்ளேயே 2 போல்ட் இருக்கும். ஸோ மாஸ்க் கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே சைடில் 2 போல்ட் இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் பல்பும் ஹெட்லைட் பல்பும் இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் அன்பிளக் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கிங் பல்போட கழட்டிடுங்க, ஹெட்லைட்டோடைய அந்த பிளக்கை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஹெட்லைட் பல்பை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் தள்ளினீங்க அப்படின்னா ஈஸியாகவே வெளியே வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக வந்துடும். ஸோ பழைய டூமில் இருந்து நம்ம அந்த பல்பை எடுத்துகிட்டு புது டூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் பவர் எங்கே இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். புது பல்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஏதாச்சும் ஒரு துணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஸ்க்ராட்ச் ரேப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க, இல்லை அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும். இதில் பெருசாக ஒரு பக்கம் இருக்கும், சின்னதாக 2 பாயிண்ட் இருக்கும். அது வந்து டூமில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. மாற்றி வச்சா உள்ள காடியில் செட் ஆகாது. ஓகே, வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி தான், புதுசு அப்படிங்கிறதுனால கிளாம்பெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பழசில் ஈஸியாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுச்சு. புதுசாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அதிகமாக பலம் தேவை. ஒரு வழியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் பார்க்கிங்கும் போட்டிருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ளக்கை வந்து டேரெக்டாக ப்ளக் பண்ணால் போதும். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரிக்கு நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்கள் சைடில் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங்கை டைட் பண்ண ஹெட்லைட்டோட விசிபிள் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு வந்து வண்டியை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு லோ பீம் ஹை பீம் வேணுங்கிறத உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எம்கே பைக் PITSTOP அப்படிங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.